ஹலோ காய்ஸ், இன்னைக்கு காட் டியூப் லெவலிங் மான்வாவோட எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 20க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய லைக்கை போட்டால் தான் இன்னமும் நிறைய வீடியோஸை போட முடியும். ஸோ லைக்கை போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே புக்கும் கேட்குறான். ஆமாம், என்ன அந்த சியுக்கு வந்து அவனோட வீட்டில் நிறைய பேரை வர வச்சிருக்கானா என்ன? அவங்களாம் யாருன்னு உனக்கு தெரியுமா? பாஸ், அவங்க யாரு என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்க ஆளுங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆனால் ஏதோ ஒன்று அவன் இன்னமும் ரியலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், அவன் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கான்னு. ஆனால் பாஸ், நம்ம எதை பண்ணாலும் பார்த்து தான் இங்கே பண்ணோம் பாஸ். அதனால நீங்கள் அவங்கள என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? வேற என்ன, அவங்க எல்லாரையுமே நான் கொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் ரெடியா? அங்கே ரெடியான்னு கேட்டோன்னே அங்கே ஒரே கூச்சலாக இருக்குது. எல்லாருமே ரெடி ரெடி அப்படின்னு கத்துறாங்க. அங்கே இது எதுவுமே தெரியாமல் நாலாவதா யாரோ ஒருத்தங்க அங்கே வந்திருப்பாங்களே, அது யாருன்னு பார்க்கறதுக்கு அவன் போகிறான். நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே இப்போ வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்வர்டான சைலன்ஸ் வந்து இருக்கு. பாருக்கு நம்ம கிம்மு, யுன்னு, அந்த லேண்ட் லேடியோட டாட்டரு எல்லாருமே அமைதியாக இருக்கும் போது சீஹா அங்கே ஆரம்பிக்கிறான். நம்ம வந்து நம்மள இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆரம்பிக்கலாம். இதை கேட்டோடனே ஃபர்ஸ்ட் நம்ம சியுக்கு அவனோட பேரை வச்சு ஆரம்பிக்கிறான். அவன் சியுக்குன்னு இதே மாதிரி 1 by 1 அவங்க யாரு என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. நம்ம லேண்ட் லேடியோட டாட்டரு, கிம்மு, யுன்னு, இந்த மாதிரி எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அங்கே பாருக்கு, அதான் எடிட்டர் பொண்ணு, அவள் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது நான் தான் சியுக்கோட சேனல்லலாம் எடிட் பண்ணுவேன், நான் தான் எடிட்டர் பொண்ணு பாருக்கு. ஒரு மாதிரி அவளுக்கு பேச தெரியல மற்றவங்க முன்னாடி. ஆனால் எப்படியா அவள் சொல்லிடுறா. அதே மாதிரி அந்த 2 பசங்களை பற்றி தெரியுது. அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான கேரக்டர் இல்லை. அதனால பேரெல்லாம் நம்ம சொல்லி டைம் மிஸ் பண்ண வேணாம். ஜங்கும் வந்திருக்கா, ரீன்னும் இருக்கா. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் இன்விடேஷனை அனுப்புனேன் தான், 2 பேருமே அட் அ டைமில் வருவாங்க அப்படின்னு நான் யோசிக்கல. அப்போனா நீங்கள் ரின்னு அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் சொன்ன பதில் வந்து கரெக்டு. அங்கே எல்லாருமே அவங்கள பற்றி சொன்னோன்னே சீஹாவும் சொல்கிறா, சீக்கிரம் என்ன பண்ணுறீங்க, சீக்கிரமாக சாப்பிட்லாம். ஆட, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்லாமா? இந்த கிரில் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, வாயிலேருந்து அப்படியே எச்சியா ஊத்துது. அட இருங்க, நம்ம அவசரப்படக்கூடாது. ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு போல, அந்த சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அங்கே இதுக்கப்புறமா ஹவுஸ் வார்மிங் பார்ட்டியில் 2வது முக்கியமான விஷயம் கிஃப்ட்டு. அது நம்ம யுன்னு அங்கே கொண்டு வந்திருக்கா. யுன்னும் அந்த கிஃப்டை ரிவீல் பண்ணுறா. அது ஆகருடைய ஒரு டெண்டன்ஸு. அங்கே அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆகரோட டெண்டன்ஸ் அது வந்து வேணும் அப்படின்னு யோசிச்சான். கரெக்டான டைமில் நம்ம யுன்னே அங்கே கொண்டு வந்திருக்கா. நான் இப்போ என்ன யோசிச்சேன்னா, பில்டிங்கை இப்போ தான் கட்டணும், நம்மளுக்குன்னு ஒரு வெப்பன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சேன். பரவாயில்ல, இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு ஆளு மனசில் யோசிக்கிறான். ஆனால் வெளியில் சொல்கிறது எதுவும், கிஃப்டெல்லாம் எதுக்கு வேணாம், தேவையில்லாத விஷயம் தானே. ஏன்னா இது ஒன்றே கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஆகும். அட என்னப்பா, அதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா வெறும் ஹவுஸ் வார்மிங் கிஃப்டான்னு கேட்டால் அதுக்கு கிடையாது. என்ன விஷயம்னு கேட்கும் போது இப்போதாங்க தெரியுது, ரீசெண்டாக நீ தான் நம்ம கிம்மை காப்பாத்தின, அதுக்கு ரொம்ப நன்றி. எப்படி அந்த கைண்ட்னஸை ரீபே பண்ணவும் தெரியல, அதுக்காக இது ஒரு கிஃப்டாக வச்சுக்கோ. ஆனால் இது ரொம்ப அதிகமாக தெரியலையா? ஏன்னா இதோட விலை, அட ஜஸ்ட் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்கள் லேண்ட் லேடியோட டாட்டரும் கிஃப்ட் எத்தனை வந்து தரா, அது எல்லாமே புக்ஸு தான். சீஹா, நீ நல்லா குணமாயிட்ட, இதுக்கப்புறம் நீ காலேஜுக்கு போகலாம். இந்த மாதிரி நீ கவலையே பட வேணாம், அதான் நான் இருக்கேன்ல. நான் இருக்கும் போது எக்ஸாமை பற்றிலாம் நீ கவலைப்படாத. நான் உனக்கு என்னென்ன படிக்கணுமோ எல்லாத்தையுமே அங்கே சொல்கிறேன். இன்னொரு சைடு நம்ம பார்க்கும் அங்கே ஒரு கேமராவை தரா. ஆனால் தரமுதே அவ சொல்கிறா, இங்கே சொன்னீங்க இந்த மாதிரி கேமரா அடிக்கடி உடையுதுன்னு, அதுக்காக உங்களுக்கு கேமராவை நான் கிஃப்டாக தரேன். இப்போ தான் உனக்கு ஞாபகம் வருது, இதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஏதோ ஒரு வீடியோவில் அங்கே புலம்பியிருப்பான், அதை தான் நம்ம பார்க்கு இங்கே பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, இனிமேலும் நான் இதை வச்சு தான் ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். உடனே கிம்மோ, அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, நான் வந்து விஷயத்த பார்த்துக்கிறேன். ஆனால் கிம்மு, உனக்கு தெரியும்ல இந்த கேமரா எந்த அளவுக்கு ப்ரெஷியஸான கேமரான்னு, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு சைடு ஜங்குக்கு இதுதான் முதல் முறை இந்த மாதிரி ஹவுஸ் வார்மிங் பார்ட்டியெல்லாம். அதனால அவள் கிஃப்டெல்லாம் அங்கே கொண்டு வரல. எனக்கு தெரியாது இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொண்டு வரணும்னு. என்னை மன்னிச்சிருங்க, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் கொண்டு வந்திருப்பேன். அட நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் இங்கே வந்ததுக்கே ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்லிருக்கா. இன்னொரு சைடு நம்ம இன்னும் சொல்கிறா, ஹவுஸ் வார்மிங் பார்ட்டினா ஹவுஸ் ஹோல்டு கிஃப்டெல்லாம் தரக்கூடாதா? ஆனால் நான் தெரியாதனமா அந்த மாதிரி கிஃப்டாக கொண்டு வந்துட்டேனே. அப்புறம் தான் அது என்ன கிஃப்ட் அப்படின்னு சியுக்கு அங்கே தெரியுது. அங்கே கராஃப்னி அப்படின்னு ஒரு சோஃபா, அது பார்த்து நம்மளால ஆச்சரியமாவல. ஆனால் யுன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறான். என்ன சொன்ன, கராஃப்னி சோஃபாவா? அதை ஒரே ஒரு மின்ஷனுக்கு காட்டு. அதை பார்த்து அவ வியந்து போறான். ஏன்னா அந்த பொருள் ஒன்றும் கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கில் காஸ்ட் ஆகுமா. என்னது பில்லியனா இப்படின்னு நம்மாலே ரொம்ப ஷாக் ஆகுறான். இது வேர்ல்டு வைடாவே லிமிட்டடா இருக்கிற ஒரு பொருள், அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்கவே முடியாது. அந்த மாதிரி பொருள் இது.
அதுலயும் வெரைட்டியா பாக்குறான். அங்க ரின்னும் சொல்றான், இந்த gift எல்லாமே நம்ம மின்னு அவ மூலமா தான் இங்க வந்துச்சு. மின்னு தான் பர்சனலா செலக்ட் பண்ணா. ஏன்னா அவ தான் அந்த ஸ்டோரோட ஓனரும். அங்க ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும். அதுல நான் இதை தான் தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு இன்னும் வந்து சொல்லுவா. அங்க அதே விஷயம் தான் நம்ம ஹீரோக்கு தோணும். ஆனா அப்புறம் தான் இன்னும் ஒரு குண்டை தூக்கி போறா. அட இதுல என்னப்பா இருக்கு தேர்ந்தெடுக்குது, ஏன்னா எல்லாமே உன்னோட gift தானே. இதை கேட்குற எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஒரு பொருளும் பில்லியன்ல காஸ்ட் ஆகும். அங்க எல்லா பொருளையும் அவ gift அங்க கொடுக்குறா. இன்னது எல்லாமே வா ஃபர்னிச்சரோட லிஸ்ட் அவன் பார்க்குறான். அதில் க்ளோசெட்டு, டெஸ்க்கு, ரெஃப்ரிஜரேட்டரு, வாஷிங் மிஷினு, ட்ரையரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஈவன் பில்லோ, மேட்ரஸ், இது எல்லாத்தையுமே அவ குத்துருக்கா. அதெல்லாம் பார்த்து நம்மளால யோசிக்கிறான், என்னது எல்லாமே வா, ஆமா எல்லாமே தான். இப்படி சொன்னோன்னே எல்லாருமே ஆச்சரியமா அங்க பாக்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவும் எல்லா கிஃப்டையும் பார்த்து யோசிக்கிறான். அந்த ஃபேமிலில இருந்து வர ஒருத்தவங்களும் இப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நான் யோசிக்கல அதுக்குன்னு இந்த அளவுக்கு கிஃப்ட் வந்து தருவாங்க. அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸ் ஆகுது, ஒருவேளை இப்படி இருக்குமோ. மேரேஜ் அப்ப கிஃப்டா நிறைய விஷயத்த அவங்க தருவாங்களே, அதே மாதிரி யோசிச்சுட்டு மின்னு வந்து இப்படி பண்ணிருக்காளா என்ன. நான் ரின்னோட ஆண்ட் மின்னு அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நானும் ரின்னும் டேட்டிங்க தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. சீக்கிரமா அவங்க கிட்ட நான் சொல்லணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நானும் அப்படியே வரணும். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னமும் தான் பெருசாயினே இருக்கும். ஆனா அவளாதான் இந்த மாதிரி விஷயத்த யோசிக்கிறான். நான் ஒன்றும் அப்படியெல்லாம் யோசிக்க வைக்கல. இப்படின்னு அவன் யோசிக்கினே போகும்போது அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கிட்ட வராங்க. அவங்க கிட்ட பெரிய அளவுல மேஜிக் டிடெக்ட் ஆயிருக்கு, எமர்ஜென்சி மோடுக்கு போகுது அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இதுலயே நம்மளுக்கு தெரியுது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து அங்க வந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பேண்டமோனியமோட கேங்கே வந்திருக்கு. முக்கியமா புக்கோ வந்துட்டு வீடை பார்த்து தான் யோசிக்கிறான். நான் யோசிக்கல வீடு இது வந்து இந்த அளவுக்கு அற்புதமா இருக்கும்னு. இவனோட நிம்மதியான வாழ்க்கைய நம்ம கெடுக்க வந்திருக்கும்னு அவனுக்கு தெரியல. சி ஓக், ஃபைனலி நான் உன்னை மீட் பண்ண போறேன். சீக்கிரம் என்ன பண்ணிருக்கேன், அந்த டோரை உடைச்சிரு. அங்க இதே மாதிரி அந்த மொட்டையும் போயிட்டு பயங்கரமா ஒரு பஞ்ச் அடிக்கிறான். அவ்வளவுதான், டோரே ஒஞ்சிடும் அப்படின்னு அந்த மொட்டை வந்து யோசிப்பான். எதுவுமே ஆகல. அந்த டோருக்கு ஒரு கீறல் கூட ஏற்படல. அங்க இப்படி அங்க மொட்டை நடுங்கும் போது பின்னாடி அங்க புக்கு வந்து கேக்குறான், நான் உன்கிட்ட என்ன சொன்னா நீ என்ன பண்ணிருக்க, இப்போதைக்கு அந்த டோரை உடைக்க சொன்ன, ஆனா இன்னமும் உடைக்காம இருக்க. இல்ல என்னால இத உடைக்க முடியல. சீரியஸா உங்களை மாதிரி முட்டாளுங்களை எதுக்காக என் டீம்ல நான் வச்சிருக்கணும். தள்ளிப்போ, என் வழியில நிக்காத. அவனோட ஈட்டி எடுக்கிறான். அதுவும் பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கு. எனக்கு தெரியும் நான் இப்ப பண்ற விஷயத்தினால இன்ஸ்பெக்ஷன் பேரோல இருந்து நிறைய ஆளுங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு எதை பத்தியோ கவலை இல்ல. இவங்க வந்தா என்ன, வரலனா என்ன, நான் இவங்க எல்லாரோட கதையும் முடிக்க போறேன். ஆளு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். அந்த இடம் முழுக்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. அவ்வளவுதான், என்ன பாக்குறீங்க, சீக்கிரமா வேலையை ஆரம்பிங்க. ஆனா பாஸ் கொஞ்சம் டோரை பாருங்களேன். என்னடா உங்களுக்கு பாஸ் கொஞ்சம் பாருங்க யாரு வரான்னு. அங்க ஜங்க பார்த்து ரொம்ப அவங்க ஆச்சரியமா வராங்க. ஜங்கும் வரும்போதே சொல்றா, ஆமா நான் யோசிக்கல. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒளிஞ்சு நிறைய விஷயத்த பண்ணுவீங்க. ஆனா இப்போ நேரடியா ரெசிடென்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த ஏரியாலேயே நீங்க இந்த மாதிரி விஷயத்த பண்றீங்களா. அங்க மொட்டையும் மத்தவங்களும் யோசிக்கிறாங்க, இந்த ஜங்கு இவ இங்க என்ன பண்ணிருக்கா. இன்ஸ்பெக்ஷன் பேரோல இவளுக்கு ஹியூமன் புச்சர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அங்க ஜங்கும் அவங்கள பார்க்கும் போதே சொல்றான், உங்க எல்லாரையுமே பார்க்கும் போது ஒரு ஆர்டினரியான கிரிமினல் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஆர்டினரியான கிரிமினலு இந்த மாதிரி விஷயத்த எப்பயுமே பண்ண மாட்டான். அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியமும் இருக்காது. அப்பனா நீங்க வேணும்ட்டே இப்படி பண்ணிருக்கீங்க. நீங்களா யாரு, நீங்க பேண்டமோனியமோட மெம்பரா என்ன. அங்க சவுண்டுனால பின்னாடி கிம்மோ வரான். கிம்மோ வந்துட்டு கேக்குறான், ஆமா என்னாச்சு, உங்களாம் கெஸ்ட் இல்லையா, என்ன இங்க சத்தம். ஆனா அதுக்கப்புறம் தான் பாஸ் இன்னமும் ஷாக் ஆகுறான். ஏன்னா பின்னாடி வந்திருக்கிறது ரின்னு. டவுட்டே வேணாம், எஸ்ஹெச் கம்பெனியோட அதே மெம்பரா இருக்கிற ரின்னு. இவளுக்கு இங்க என்ன வேலை. பாஸ் நம்ம என்ன பண்றது பாஸ், யார் யோசிச்சா எஸ்ஹெச் குரூப்ல இருக்க அந்த ரின்னு இவ இங்க இருப்பானு. ஆனா ஏதோ ஒண்ணு, இதுக்கு மேலேயும் நம்மளால பின்வாங்க முடியாது. சீக்கிரம் ரின்னை தவிர எல்லாரோட கதையும் சீக்கிரமா முடிங்க. இப்படி சொன்னோன்னே ரின்னை விட்டுட்டு மத்தவங்க எல்லாரையுமே அவங்க போட்டு தலை வராங்க. கிம்முக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை இன்னமும் இங்க என்ன ஆயின்னு இருக்குன்னு. ஜங்கும் கொல்லும் போதே சொல்றான், இவங்க எல்லாருமே பேண்டமோனியமோட ஒரு கேங்கு. இந்த குரூப்போட பேரை கேட்டோன்னே கிம்முக்கும் இப்பதான் ரிலீஸ் ஆகுது, இவங்க மூலமா தான் அவன் மாட்டியிருப்பானே. ஆமா அந்த மாதிரி ஆளுங்க எதுக்காக இங்க வரணும். இப்ப அதை விளக்குறதுக்கெல்லாம் என்கிட்ட டைம் இல்ல, சீக்கிரமா இவங்க கதையை முடிக்கணும். அங்க இதே மாதிரி ஜங்கு தாவுறா. தாவிட்டு கண்ணா அப்படின்னா நாங்க வெட்டி போறா. கிம்மு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த நேர்ல அவன் பார்த்ததே இல்ல. அங்க சைட்ல இதே மாதிரி ரின்னும் கண்ணா பின்னான்னு எல்லாரோட கதையும் அவங்க முடிக்கிறான். அடே பைத்தியக்கார பசங்களா, உங்களால வெறும் ஒரு 2 பேரை ஹேண்டில் பண்ண முடியா. அவங்க 2 பேரா இருந்து உங்க எல்லாரோட கதையும் முடிச்சிட்டாங்களா.
சரி ஏதோ ஒன்று நானும் உள்ள இறங்கி இதில் ஃபன் அனுபவிக்க வேண்டியதான். ஜங்கு சண்டையிடும் போது திடீர்னு அந்த ஈட்டி பாயும் ஜஸ்ட் மிஸ் கரெக்டான டைம்ல எப்படியோ அவ தடுக்கிறான். ஹேய் நான் சொல்லி ஆகணும்ப்பா, நீ ஒன்றும் சும்மா ஃபேமஸ் ஆகல, எனக்கு நிறையவே திறமை இருக்கு, இதை நீ எப்படியோ ஸ்டாப் பண்ணிட்ட, ஆனா இதுக்கப்புறம் தானே ஆட்டமே ஆரம்பிக்குது அப்படின்னு அவன் பயங்கர கொடூரமா அங்க தாக்குறான். என்ன ஆச்சு, இதை வந்து தடுக்க முடியலையோ என்ன, அதுக்குள்ள நீ லிமிட்ல இருக்கியோ. ஜங்கோட கையில சில பல அட்டாக்ஸ் அங்க படும், ஜங்காலையும் அங்க சரியா எதுவுமே பண்ண முடியல. இதே மாதிரி கொடூரமா வேகத்தோட அவன் தாக்கிங்கன்னு இருக்கான். கிம்முக்கு பார்க்கும் போதே தெரியுது இந்த ஆளுங்க எந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஆளுங்கன்னு. அதே மாதிரி இவங்க வந்திருக்குது நம்ம சி கூட வீட்டை டிஸ்ட்ராய் பண்ணுன்னு, நான் கண்டிப்பா விட மாட்டேன். இந்த சைடு ரின்னாவை பாக்குறான். ரின்னாலையும் அவங்க சரியா சண்டை போட முடியல, அவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டு தான் எப்படி அவங்க கொண்டு இருக்கா. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. இந்த டைம்ல அட்லீஸ்ட் என் கிட்ட ஒரு ஷீல்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். உள்ள வந்து அவன் செக் பண்றான். உள்ள நம்ம சியுக்கு செஞ்ச அந்த பெஞ்சு சேர் எல்லாம் இருக்கும். நம்ம சியுக்கு தான் அதை செஞ்சிருக்கனா கண்டிப்பா இது வலிமையா இருக்கும், ஷீல்டு மாதிரியும் இதை பயன்படுத்த முடியும். இது எத்தனை போகும்போது இவனு கேட்கறான், ஆமா இதை வச்சு நீ என்னடா பண்ண போற, வெளியில தயவு செஞ்சு வராதீங்க, ஏன்னா வெளியில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கு, அதனால உள்ளே இருங்க, வராதீங்க. வெளியில அதே மாதிரி தான் ரின்னும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே அங்க போட்டு தள்ளுறான். கிம் பின்னாடி வழியா அங்க புக் அழிக்கணும்னு வரான். ஆனா புக்கும் இதை பாத்துறான். என்ன இந்த சைடு ஒரு வீக்லிங் வந்து தாக்குதா, மரியாதையா ஓடிப்போ. அந்த டேபிளை வச்சு அவன் தடுக்கிறான். ஆனா அடுத்த செகண்டே திடீர்னு முன்னாடி வந்து ஒரு பயங்கரமான தாக்குதலாம் அவன் பண்றான். இதை பாக்குற கிம்மால எதையுமே நம்ப முடியல, ஏன்னா கிம்மை விடவும் அவன் பல மடங்கு ரொம்ப வேகமா இருக்கான். எப்போ இங்க வந்தான் அடுத்த செகண்டே அந்த தாக்குதல்னால கிம்மோட ஒரு கை அப்படியே போகுது. இத ஜங்கு பார்த்துன்னு இருக்கா. இந்த சைடு கிம் அவன் தாக்கும் போதே சொல்றான், போக போக இது ரொம்ப அனோயிங்கா இருக்கு, உன்னோட கதையை நான் இப்பயே முச்சிடறேன். அங்க கொல்லலான்னு வரும்போது ஜஸ்ட் மிஸ் கரெக்டான டைம்ல ரெண்டு அங்க தடுக்கிறான், இல்லைன்னா அவ்வளவுதான் கிம்மோட கதையை அங்க முடிஞ்சிருக்கும். நான் யோசிக்கல, நீயும் நான் யோசிச்ச மாதிரி திறமையா தான் இருக்க, உன்னோட ஸ்கில் அது ஒன்றும் பேடா இல்ல. அதே மாதிரி ஸ்வாடுன்னு வந்துட்டா நீ உண்மையிலேயே நல்லா தான் ஸ்வாடை ஹேண்டில் பண்ற, ஆனா என் எக்ஸ்பீரியன்ஸ் என் பவர் முன்னாடியெல்லாம் நீ இன்னமும் ஒரு நியூபி தான். ஏன்னா இவன் கேட்ட ஆக்சலரேஷனுக்கான ஒரு ஸ்கில் இருக்கும், அதாவது வேகத்துக்கான ஒரு ஸ்கில் தான், அதுவும் எஸ் ரேங்க்ல இருக்க ஒரு ஸ்கில். அதனாலேயே ஆளோட வேகம் பல மடங்கு இருக்கும். வேகம் எந்த அளவுக்கு இருக்குன்னா அவனோட பாடியும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடும். ஹியூமன் லிமிட்டையும் தாண்டி அவனோட வேகம் இருக்கும். இந்த உலகத்தோட பார்வையில அவன் வந்து ரொம்ப வேகமா இருப்பான். மற்றவங்க எல்லாருமே ஒரு ஸ்னெயில் மாதிரி ரொம்ப ஸ்லோவா நடப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, என்னால பல மடங்கு ரொம்ப வேகமா நகர முடியும். பெட்ரோலா சொன்னா நான் தான் இந்த இடத்துல காடி. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இவனை விடும் ஒரு கொடூரமான பவர் பக்கத்துல வர மாதிரி ஃபீல் ஆகும். அங்க வரும்போது உடம்பெல்லாம் அப்படியே ஷேக் ஆகுது. ஒரு கிரீப்பியான ஃபீலிங் என்னோட பாடியில் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அனிமலுக்கு எப்படி ஆபத்து வரும்போது ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சோடனே அதுக்கு ஓடுறதுக்கான இன்ஸ்டிங்ஸ் இருக்கும், அதே மாதிரி இப்பயும் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. இப்படி ஆளு சொல்லும் போது பின்னாடி ஒரு ஒளி அப்பியர் ஆகும். அதை ஆளு பார்க்கறான். ஆனால் அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. புக்கும் இதனால ரொம்ப தூரம் போய் விழுறான். அவனால கிளியரா அது என்னது அப்படின்னு பார்க்க முடியல. நான் கிளியரா ரியாக்ட் பண்ணேன். அப்படி இருக்கும் போதும் இப்படி நான் ரொம்ப லேட்டா ரியாக்ட் பண்ண மாதிரி இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் இருக்கிறதுலயே ரொம்ப வேகமானவன். அப்படி இருக்கும் போது எப்படி என்னால லேட்டா ரியாக்ட் பண்ண முடியும்? மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் என்னோட வேகம் தான் காடு மாதிரி. இவனால இப்படி இதை பண்ண முடிஞ்சது. அங்க ஐஸ்கிரீம் நிறையவே பொருள் அப்படியே கீழே விழும். நம்ம ஹீரோ தான் அங்க எடுக்கும் போதே சொல்றான், ஆமா நீ யாரா, நீ என்னோட வீட்டுக்கிட்ட என்ன பண்ண இருக்க? அதே மாதிரி என் சுச்சுவேஷன் ஒரு மாறி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தோன்னே, அட நீங்களே வந்துட்டீங்களா சியுக்கு? இம்ம என்னாச்சு, எதுக்காக உங்ககிட்ட டேபிள் இருக்கு, அதே மாதிரி உன்னோட கை என்னாச்சு, அது எங்க காணும்? இங்க இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு உன்னால கெஸ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற ஆளுங்க இவங்க எல்லாருமே பேண்டமோனியம்ல இருந்து வந்த அதே ஆளுங்க தான். பேண்டமோனியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே அவ்வளோதான், அங்கே ஒரு பயங்கரமான ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். ஆல்ரெடி நான் உங்களை வார்ன் பண்ணேன். அப்படி இருக்கும் போதும் எதுக்காக திரும்பவும் வந்தீங்க? நான் தான் சொன்னல, திரும்பவும் என்கிட்ட தப்பி தவறி கூட வரக்கூடாதுன்னு. வாழ்க்கையில் திரும்பவும் எப்பயுமே என்னை தொடக்கூடாது அப்படின்னு நான் வார்ன் பண்ணேன். அப்படி இருக்கும் போதும் நீங்கள் வந்திருக்கீங்க. அங்கே அந்த பர்சனுக்கும் தெரியுது, அட இது வந்து அவனே தான் சியுக்கு. அங்கே இதுக்கு முன்னாடி வான் வந்து அங்கே வார்ன் பண்ணியிருப்பான், உன்னால இங்கே ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பர்சன் இருக்கான், உன்னோட பேரு சியுக்கு, பார்த்து ஜாக்கிரதையாரு, ஏன்னா ஜிக்வேங்க அவன் தான் தூக்கச்சான், அதனால ஜாக்கிரதையாரு. சொல்லி வாயமுல்ல வரகாண்டுக்கு நம்ம ஹீரோ டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்துறான். என்னதான் அங்கே தப்பிக்க ட்ரை பண்ணாலும் மூஞ்சில லைட்டாக அங்கே படம், இதனால நிலைமையா அவனுக்கு மோசமாகுது. நீ தான் அந்த சியுக்கா? உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ தான் அந்த ஜிக்வேங், அந்த பர்சனை தோக்கச்சாலா? நான் யோசிச்ச மாதிரியே நீ ஒன்றும் ஒரு ஆர்டினரியான பர்சன் கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்று நீ பண்ண விஷயத்துக்கு கூடிய சீக்கிரத்தில் நீ கஷ்டப்பட போற. நான் ஒரே பஞ்சில் எனக்கு ஒன்று தான் வேலை முடிஞ்சிருக்கும், ஆனால் நீ அப்படி பண்ணலை.
ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் தாண்டா காடு. ஏன்னா புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எல்லாருமே அவனை விட ரொம்ப ஸ்லோ தான். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்னை யாராலையுமே தொட கூட முடியாது. ஆனா இப்படி சொல்ற அத்தனை நொடி தான் அங்க அவனை நோக்கி ஒரு பயங்கரமான பஞ்ச் அங்க வரும். அது யாருதுன்னா ஆப்வியஸா நம்ம ஹீரோவோட பஞ்ச் தான். ஆளு என்ன யோசிப்பானா, அவ்வளவுதான் நம்ம தான் இந்த உலகத்துல காடு அப்படி இப்படின்னு யோசிச்சு நிற்பான். ஆனா அந்த பஞ்ச் பயங்கர வேகமா ரிப்ஸ்லயே அங்க படம். அவ்வளவுதான் வாயிலிருந்து அப்படியே ரத்தமா போகுது. அங்க நம்மளும் விடுற மாதிரியே இல்லையே, தொடர்ந்து பயங்கர வேகமா அங்க தாக்கிக்கினே இருக்கான். அங்க இப்படி பண்ணும்போது புக்குக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மைண்ட் முழுக்க ஓடின்னு இருக்கு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஸ்பீடு, அவன் தான் எல்லாமே. அப்படி இருக்கும் போது எப்படி இதுக்கு சான்ஸ் இருக்கு? என்னோட உலகத்துல எப்படி அவனால என் அளவுக்கு வேகமா மூவ் பண்ண முடியுது? ஒருவேளை இப்படி இருக்குமோ அந்த ஹை ஸ்பீடான உலகத்தை இவனால கிழிக்க முடியுதா? இல்லவே இல்ல, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அங்க புக்கும் அவனோட ஈட்டியை வச்சு அங்க பயங்கரமா தாக்குறான். ஆனா புக்கோட தாக்குதல் அங்க படும் போது அப்படியே நம்ம ஹீரோ வெறுமா அவனோட ஃபிஸ்ட்டை வச்சு அசால்ட்டா அங்க பிளாக் பண்றான். இதை பாக்குற புக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா புக்கால அசால்ட்டா ஒரு மனுஷனோட ஸ்கின்னையே கிழிக்க முடியும். ஆனா இவனால எப்படி அங்க இந்த இம்பேக்டை தாங்க முடியுது? ஏன்னா இது ஒரு ஓவர் வார்மிங்கான ப்ரெஷர். அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த டைம் எல்லா விஷயத்தையும் அப்படி கிழிச்சுக்கின்னு வர மாதிரி இருக்கும். இப்பயும் அங்க அவனோட கண்ணால அவனையே நம்ப முடியல. என்னதான் சொன்னாலும் இந்த உலகத்துல என் ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இங்க யாருமே இல்ல. இந்த பர்சன் என் வந்து இப்படி இதை பண்ணிருக்கான். அதே மாதிரி என் ஸ்பீடை விடவும் அவன் ஸ்பீடு அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவனோட பஞ்சில் இருக்க அந்த ஹெவினஸ், இந்த ஸ்ட்ரென்த்து எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. இப்பதான் புரியுது வாணி எதுக்காக அந்த இடத்துல அப்படி சொன்னாருன்னு. ஏன்னா அவரு சொன்னாரு, கண்டிப்பா உன்னால அவனை ஹேண்டில் பண்ண முடியாது, ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி அவன் இல்ல. அங்க இதே மாதிரி நம்ம ஹீரோவா அவன் பார்க்கும்போது அங்க ஏதோ சாகிறதுக்கான ஃபீலிங் அவனுக்கு வரும். அங்க அடிக்கிற ஒரு அடியும் அந்த மாதிரி இருக்கும். உடம்பே கிழிஞ்சு போற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. என்னதான் இங்க தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணாலும் இங்க எதுவுமே நடக்கல, என்னால தப்பிக்கவே முடியல. அங்க திரும்பவும் நம்மளால வேகமா அங்க போறான். ரெண்டு பேருமே அவங்களோட வேகத்தை அங்க அதிகரிக்கிறாங்க. முன்னதை விட இந்த வாட்டி வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க ஜங்கு நம்ம கிம் இவங்க ரெண்டு பேராலையும் அவங்களோட மூமெண்ட்டை பார்க்க கூட முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா இருக்காங்க. அங்க வெறும் லைட் ஒண்டி தான் அப்பியர் ஆகுது சண்டை போற மாதிரி. இதை எப்படி நம்மளால ஃபைட்டுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுது. ஆனா என்னதான் இவங்க ரெண்டு பேருமே வேகத்தோட சண்டை போட்டாலும் புக்கால அங்க நீடிக்க முடியல. எல்லா தாக்குதலும் அங்க பட்டுக்கினே இருக்கு. புக்குக்கு அங்க நல்லாவே தெரியுது சண்டை எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவனோட வேகமும் குறையவே இல்லை, அப்படியே கூடிக்கினே போகுது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி என்னோட மேக்ஸிமம் லிமிட்ல இருக்கேன். இதுக்கு மேலேயும் நல்ல ஸ்பீடா நகர முடியாது. ஆனா என்னால அந்த லிமிட்டை உடைக்க முடியும், நான் கண்டிப்பா அதை பண்ணுவேன் அப்படின்னு அங்க லிமிட்டையும் அவன் உடைக்க ஆரம்பிக்கிறான். அங்க பயங்கரமான ஆறா அப்படியே அப்படியாகும். திரும்பவும் தாக்க வரும்போது அங்க அந்த பர்சனுடைய ஸ்பீடு முன்னதை விட ரொம்ப அதிகமாயுது. மற்றவங்களோட கண்ணுக்கு வெறுமா லைட் போற மாதிரி எதுவும் தெரியும். தீவுக்கால இந்த விஷயத்த நல்லாவே கவனிக்க முடியுது. ஆமா என்ன ஆச்சு, இவன் தன்னுடைய சபார்டினேட்டை பத்தி சுத்தமா அங்க கவலைப்படல நினைக்கிறேன். அங்க இறந்து போனாலும் இவனுக்கு பிரச்சனையே இல்லையா என்ன? சரி ஏதோ ஒண்ணு, இவனுக்கு நானா யாருன்னு காட்டி ஆகணும். அங்க இப்படி இவன் யோசிக்கும் போது பின்னாடியே அங்க ஜங்கு சொல்றான், மிஸ்டர் சியூக் தயவு செஞ்சு அந்த பர்சனை கொல்லாதீங்க. என்ன, எனக்கு அந்த விஷயம் தெரியும், இருந்தாலும் என்னால கேரண்டியா சொல்ல முடியாது நான் அந்த பர்சனை கொல்லுவேனா இல்ல இல்லையான்னு. ஏன்னா என்னாலேயே என்னோட முழுமையான பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால என்னால கேரண்டி கொடுக்க முடியாது இந்த வேகத்தினால என்ன ஆகும்னு. இது வரைக்கும் இந்த ஸ்பீடோட கான்செப்டை பத்தி நான் என்ன யோசிச்சேன்னா, சிம்பிளா இந்த பவர் மூலமா நம்மளுக்கு ஸ்பீடு கெயின் ஆகும், வெறும் நம்மளோட மூமெண்ட்டோட ஸ்பீடு தான் அதிகமாகும் இப்படின்னு தான் இது வரைக்கும் யோசிச்சிருந்தேன். ஆனால் ஆப்பனண்ட்டை அப்சர்வ் பண்ணும் போது தான் எனக்கு தெரிஞ்சது இங்கே வெறுமா ஸ்பீடை ஒண்டி தான் அதிகரிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்டையர் பாடியோட எபிலிட்டி எல்லாத்தையுமே இந்த ஸ்பீடு மொத்தமாக என்ஹான்ஸ் பண்ணும். இந்த விஷயத்தை பற்றி நான் இது வரைக்கும் புரிஞ்சிக்கல. ஆனால் இது காட்ஸோட பவர் மாதிரியே தான் இதுவும். ஏன்னா இது மூலமா ஸ்பீடோட அந்த நோட்டேஷன் அதை வந்து உடைக்க முடியும். சிம்பிளா மற்றவங்களை விடவும் ரொம்ப வேகமா இருக்க முடியும். இதான் இது வரைக்கும் அந்த புக்கு அவன் வந்து பயன்படுத்தினான். ஆனா சிம்பிளா சொன்னா நம்ம ஹீரோ இப்பதான் இந்த கான்செப்டையே புரிஞ்சுக்கிறான். அதாவது இது வரைக்கும் ஒரு நார்மலான வேகத்தை வச்சுதான் அங்க சண்டை போட்டானே. அங்க இதுக்கு முன்னாடி புக்கு பண்ண மாதிரியே நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பீடோட எபிலிட்டிய அவன் பாடி மைண்டு எல்லா இடத்துலயும் பரப்ப ஆரம்பிக்க அந்த பர்சனோட எபிலிட்டி வெறும் எஸ் தான். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட டபுள் எஸ் பிளஸ். இதனால நம்ம ஹீரோவோட எபிலிட்டியும் அதை விடவும் பயங்கர பங்கமாயிது. மூணோட லைட்டு அங்க நைட்டெல்லாம் அமைதியா வீசுற அந்த காத்து, ஈவன் இந்த உலகத்துல நடக்கிற ஒரு செகண்ட் எல்லாமே நம்ம ஹீரோக்கு ரிலேஸ் ஆகுது. இந்த உலகம் எப்படி இயங்குது, இந்த யூனிவர்ஸோட ஃப்ளோ, டே அண்ட் நைட்டு எல்லா விஷயமும் அப்படியே நம்ம ஹீரோக்கு அப்படியே ரொம்ப ஸ்லோவா தெரியுது. அந்த பர்சனுக்கு வேகம் வந்து எப்படி இருக்கும்னா 1/9.6 இருந்துச்சு.
ஆனா நம்ம ஹீரோக்கு அதை விடவும் ரொம்ப கம்மி 1/4.8. அந்த அளவுக்கு ஆளு வேகமாயிட்டான். இப்போ டைமே ரொம்ப நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இவன் காத்து சவுண்டு எல்லாமே பொறுமையா தான் நம்ம ஹீரோக்கு அங்க கேக்குது. நார்மலா இந்த உலகத்துல ஸ்பீடோட இருக்கிற பர்சன் அவங்களோட லிமிட் வந்து எப்படி இருக்கும்னா 1/9.6 செகண்ட். இதுதான் புக்கோட ஸ்பீட் லிமிட். ஒரு மனுஷன் ரொம்ப ஸ்பீட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா எவ்வளவுதான் அவனால ரீச்சே பண்ண முடியும். ஆனா ஹேமிஸோட அந்த எபிலிட்டி டப்ளஸுக்கான வேகம் அது ஒரு மனுஷனை விட ரொம்ப டிஃப்ரெண்ட். சிம்பிளா சொன்னா ஒரு காடோடைய வேகம் அது. அந்த மாதிரி ஒரு வேகம் இப்போ என் கிட்ட இருக்கு. சிம்பிளா சொன்னா இதுதான் காட்ஸோட பவர். அங்க ஹீரோ அவனோட பொட்டென்ஷியலை இன்னமும் அங்க வெளிப்படுத்தும் போது அங்க செகண்ட்ஸ் இன்னமும் குறையும். 1/75 செகண்ட் அது மாறும். சிம்பிளா சொன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப கம்மி. முன்னாடியே புக்கும் அவனோட வேகத்தை வச்சு எப்படியாச்சும் அங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ இப்போ எபிலிட்டியை ஆக்டிவேட் பண்ணல. அதனால அவன் ஓடுற விஷயம் அங்க கிளியராவே நம்ம ஹீரோக்கு தெரியுது. அங்க இதே மாதிரி படுவேகமா வரும்போது அங்க புக்கு ரொம்ப ஆச்சரியமா வரான். எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்ல சொல்லி முடிக்கிற அத்த செகண்டே பின்னாடி அவன் வரான். அங்க எப்படி இவன் வந்தான் அப்படின்னு அவன் யோசிக்கிறானே. ஆனா யோசிக்கிற அந்த நொடியே ஒரு பயங்கரமான பஞ்ச் அவனோட நெஞ்சிலே விழும். அதனால ஆளு பறந்து போய் எங்கேயோ விழுறான். இந்த உலகமே பார்க்காத பவர், இதுதான் காட்ஸோடைய பவர் இப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. லிட்டரலா இந்த உலகத்துல நம்ம ஹீரோ தான் சிம்பிளா ஒரு காடு மாதிரி. இப்போ காடோட எபிலிட்டியே வச்சிருக்கான். ஆளுக்கிட்ட பயங்கரமான வேகமும் இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க இதுக்கப்புறம் ஆளு என்னென்னலாம் பண்ண போறான்னு. உண்மையிலேயே இதுக்கப்புறம் வேற லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. லைக் வந்து குறையுது, லைக்கை ஒன்றே மறக்காம போட்டுருங்க. என்ன போக போக யாருமே லைக்கே போடுறது இல்லை. லைக் போடாம பார்க்குறவங்க தயவு செஞ்சு லைக்கை போடுங்க. என்ன நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.